கருவேப்பிலை வந்து நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக வழக்கு மொழியில் சொல்லுவாங்க, ஒரு கிள்ளுக்கீரை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக நினைக்கிறோம். அதுவும் பல பேர் வந்து நம்ம தாளித்து நம்மளுடைய காய்கறிலையோ இல்லை குழம்புலையோ இருந்ததுன்னா அந்த கருவேப்பிலையை தூக்கி ஓரமாக முதல்ல வைக்கிறது தான் அவங்க சாப்பாடுடைய முதல் செயல் அப்படின்னு எடுத்து பார்த்தா, நம்ம குழம்பு ஊற்றுறோடனே அதில் எங்கே கருவேப்பிலை இருக்குதுன்னு தேடி பார்த்து அதை தூக்கி ஓரமாக வைப்பாங்க. அப்படி ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படி ஒதுக்குறது. ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இடைக்காலத்தில் நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, கருவேப்பிலைங்கிறது அந்த கருவேப்பிலையினுடைய வாசத்துக்காக சேர்த்துருக்காங்க, அதுல இருந்து வரக்கூடிய மனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தூர போட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் என்னன்னா, காய்கறி கடையில் நம்மலாம் காய்கறி வாங்க போனால் எல்லா காயும் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 100-200 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்கிறதுக்காக அந்த கடைக்காரர் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அவர் தேங்காயை கொடுக்க மாட்டார், அதுக்கு பதிலாக ஒரு கருவேப்பிலையை தான் கொடுப்பார். ஏங்க அப்படி இலவசமாக கிடைக்கிறது இல்லை கொசுராக கிடைக்குது அப்படிங்கிறதுனால அது மேலே ஒரு அலட்சிய பார்வை நிறைய பேருக்கு இருக்குது. நான் கருவேப்பிலையை பற்றி இன்றைய தாவரவியல் விஞ்ஞானம் வந்து படிக்க பார்த்தோம்னா, அது பல நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் இன்றைக்கு பயமுறுத்திட்டு இருக்கக்கூடிய முக்கியமான நோயான சர்க்கரை நோய்க்கு வந்து இந்த கருவேப்பிலை எந்த அளவுக்கு பயனாக இருக்குங்கிறதெல்லாம் தெரிய வர்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கருவேப்பிலையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலைக்குன்னு ஒரு பிரத்யோக மனம் இருக்கும். அதனால ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்து லேசாக கசக்கிட்டு முகர்ந்து பாருங்க, அதில் வந்து ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம் தரக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு வந்து கார்பசோல் ஆல்கலாய்டு அப்படிம்பாங்க. அந்த கார்பசோல்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது வந்து முதல் விஷயம் என்னன்னா, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுது. இன்றைக்கு வெளிநாடுகளில் வரக்கூடிய பல மூலிகை மருந்துகளில், நம்ம நாட்டு மருந்துகளில் இருக்குங்கிறது வேற விஷயம், வெளிநாட்டு மூலிகை மருந்துகளில் கூட அவங்க முக்கியமான சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் சேர்ப்பது வந்து கருவேப்பிலையினுடைய ஒரு எக்ஸ்ட்ராக்டை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கருவேப்பிலை வந்து எப்போவுமே இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அது தனியாக வராது, கூட 2-3 இதை சேர்த்துட்டு வரும். கூடவே ரத்த கொழுப்பு கொஞ்சம் கூட இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இரத்த கொதிப்பு, இரத்த கொழுப்பு, சர்க்கரை இந்த 3 காம்பினேஷனாக வரக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு கருவேப்பிலை மிகச்சிறந்த ஒரு உணவு.